அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்ஸஸ் முஹைதீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இது வியாழக்கிழமை எடுத்தது தான். ஒரு 3 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பேரிச்சம்பழம் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அம்மா அண்ணன் மச்சி எல்லோரும் வர்றப்போ பேரிச்சம்பழம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை பசங்களுக்கு அப்பப்போ ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன். நான் வச்சு ஒரு சேவு மிக்சரு எல்லாமே காலியாகுதுங்க, சாக்லேட்லேருந்து. ஆனால் இந்த பேரிச்சம்பழம் மட்டும் காலியாக மாட்டேது. அப்படியே போயிட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு. என் பையனும் சாப்பிட மாட்டேன்னா, என் பொண்ணு ஓரளவுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன்டா. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எறும்பு ஏறைய ஆரம்பிச்சிருச்சு. அஸ்கரத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வெளியில் இருந்தால் தான் நல்லது அப்படின்னாங்க. அவங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நம்மளையும் ஃப்ரிட்ஜில் வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்றனால சரி இன்றைக்கி எப்படியே அதை காலி பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எறும்பு ஏறிடுச்சு. அதனால் அதை கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஜாம் தான் செய்ய போகிறேன். டேட்ஸில் ஜாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்லான் டைம்லலாம் வீட்டில் அந்த பேரிச்சம்பழம் மிச்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா பைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. எந்த அளவுக்கு அதை அரைக்கிறதுக்காக மட்டுமே தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் ஒரு பொரிக்கஞ்சட்டி வச்சதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டையும் லைட்டாக மட்டும் அந்த மிக்சியை அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ரொம்பவுமே ஊற்றாதீங்க, கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சுண்டி வர்றப்போ ஆல்ரெடி ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டாக கொஞ்சமாக ஒயிட் சுகர் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இது அப்படியே வெந்து அந்த ஜாம் பேஸ்ட்டுக்கு வரணும். அதட்டி கைவிடாமல் நல்லா கிண்டிக்கங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. உண்மையிலே டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு கரெக்டாக நல்லா இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். 1 மாதம் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக ஒரு 1 வீக்குக்கு காலையில் எழுந்திரிச்சு ப்ரெட்டு இந்த மாதிரி ஜாம் வச்சு கொடுத்தா கூட பசங்க சாப்பிட்டு போயிடுவாங்க பார்த்திங்களா. இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நீங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லாட்டி சில்வர் டப்பா வச்சுருந்தீங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். மற்றபடி பிளாஸ்டிக் இந்த மாதிரி வைக்காமல் கண்ணாடி இல்லாட்டா சில்வரில் வச்சிங்க. உண்மை சொல்ல வீட்டில் இந்த மாதிரி கோதுமை ப்ரெட் இருந்துச்சு. சரி அதை காலி பண்ணுற மைண்டில் தான் நான் அந்த ஜாமே செஞ்சுருந்தேன். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உண்மையிலே பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப ஓவர் இனிப்பாக இருந்துச்சு. வேணும்னா மேக்ஸிமம் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் பேரிச்சம்பழம் இனிப்பு அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் போட்டு பண்ணுங்கள். ஆனால் டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி தூங்குறாங்கன்ட்டு, அப்படியே வரிசையாக தூங்கி கிடக்காங்க பாருங்கள். அது யூசுப்பு, இது வரிப்புலியும் சொல்லுவோம், இது மிராக்கலு, இது நொஞ்சாங்குட்டி. எப்படி தூங்குறாங்க பாருங்கள். கூப்பிட்டா கூட சவுண்டு கேட்காதுங்க, அந்தளவுக்கு அப்படி தூங்குவாங்க. ஆனால் நான் போய் ஃப்ரிட்ஜை மட்டும் திறந்துட்டேன் போதும், உடனே அப்படி எங்கே இருந்தாலும் அப்படி சீறி பாஞ்சு வந்துடுவார். எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்கள். கண்டுபட்டுற போச்செல்லாம், இப்படி தூங்காதீங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 5 மணிக்கு தான் மோப்பு போட்டுட்டு பசங்களெல்லாம் மதரசாவுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சந்தைக்கு போவேன். எனக்கு ஃப்ரீயாக ரொம்ப நேரம் டயம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 3:30 போல் மோப்பு போட ஆரம்பிச்சாச்சு. எப்படி சீக்கிரம் காஞ்சிடும் பசங்க வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு ஆலிமா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே வாங்க அப்படின்னு சொல்லி புர்கா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். அதனால் எல்லா பேரண்ட்ஸும் புர்கா பிளாக் கலரில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னோடய பழைய புர்கா பிளாக் கலர் புர்கா ஒன்று இருந்துச்சு. பாப்பா இதையே எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் காலையில் பசங்களை விடுறப்பே கொடுத்துருந்தேன். மத்தியானம் கிடைக்கும் பார்த்தேன், கிடைக்கல. அவங்க ஈவினிங்கே வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் ஈவினிங் வாங்கிட்டு சரி பக்கத்தில் தானே பசங்க ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நானும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க அவங்க பேரண்ட்ஸை பார்த்து ஓடி ஓடி வர்றாங்க. ஆனால் நம்ம பசங்களை காணவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அஸ்கர் கிளாஸ்க்குள்ளே இருந்திருக்கான். பாப்பா எப்போவுமே அஸ்கரை கூட்டிகிட்டு மொத்தமாக வெளியிடும். நான் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கேன். ஏன்னா பசங்களை அவங்களாவே வந்துடுவாங்க, ஏன்னா கூட்டமாக பசங்களோட வர்றதுனால. நானும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தாங்க கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்களே உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க. ஏன்னா பசங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டீச்சர் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்களா. இதுதான் அவங்களுடைய கடைசி ஒரு 1 மந்த்துக்குள்ளே ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க கிளாஸ் பசங்களுக்கு மட்டும் இந்த சில்வர் வாட்டர் கேன் வாங்கி கொடுத்துருக்காங்க. டீச்சர் பேர் பார்த்தீங்கன்னா தாமரை ஏகநாதன், அவங்க ஹஸ்பண்ட் பேருன்னு நினைக்கிறேன். அவங்க பேர் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பாப்பா. உண்மையிலே சில்வர் வாட்டருக்கு உண்மை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சேவ் மிச்சர் போட்டு டீ எதுவுமே போடலைங்க. இதுதான் பாப்பாவுக்கு பிளாக் உண்மையிலே அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புர்கா பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல இருக்கிறது, இந்த சால் பிளாக்ல இருக்குது, அதுதான் உண்மையாக ரொம்ப பிடிக்கும். வேறு வழி இல்லை அப்படின்னா தான் வேறு கலர் பார்ப்பேன். மற்றபடி பிளாக்ல எப்போவுமே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது பிளாக் தாங்க நல்லாயிருக்கும். கடைசியாக பசங்களுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. அஸ்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாம் பிடிக்கல
பிடிக்கல. அவருக்கு கடையில் வாங்குற ஜாம் கூட பிடிச்சிருக்கு, பட் இது பிடிக்கல அப்படின்னா பார்ப்போம் இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மதரசாவுக்கு கிளம்பிட்டாங்க. நானுமே அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தைக்கு கிளம்பிட்டேன். சந்தையில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. எந்த அளவுக்குன்னா திரும்ப வர்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிராஃபிக் ஜாமே ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷமாக அது நின்றுருப்பேன். போகிறவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. கடைசியாக வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா வந்து சீக்கிரம் வந்துட்டா, பட் அஸ்கர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மேலாப்பழம் தான் வாங்கி வச்சுருந்தேன். வந்தோடனே லைட்டாக உப்பு போட்டு அலசிட்டு கொஞ்சமாக சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பொறுமையாக வந்து சாமான்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கியிருந்தேன். தக்காளி பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டுங்க. 1 கிலோ பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போவுமே குறையில, அதே ரேட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே இருக்கிற தக்காளியே போஞ்சுட்டு நான் சந்தையில் வந்து தக்காளியே வாங்கலை. இன்னும் ஜாமை கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கல. காய்கறிலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அம்மா வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த மச்சியோடு வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து இடியப்ப மாவுமே கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அது வந்து மச்சி வீட்டிலேருந்து கொடுத்தது. மச்சி வந்து வேணாம்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரி, இன்றைக்கி அவங்க கொடுத்த மாவில் வந்து நம்ம இடியப்பம் சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இன்னும் இடியப்ப மாவு அரைக்கலை. அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த மாவை வச்சு இடியப்பம் புழிஞ்சேன். உண்மையில் பஞ்சு போல் புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் மாவு புளிகிற மாதிரி நல்லா. ஆனால் இந்த வட்டம் வந்து நான் ஓலையில் வந்து இது பண்ணலைங்க. இட்லி சட்லியே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இட்லி மாதிரி இடியப்பம் சுட்டுட்டேன். 2 அடுக்கு போதும்னு சொல்லிட்டு கணக்காக தான் இது பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு அடுக்கு இருந்தால் கூட காலையில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சமாக வந்து பிஸ்கட் இருந்துச்சு, பாதி பிஸ்கட் அதையுமே போட்டேன். அப்புறம் சேவ் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக பசிக்க ஆரம்பிக்குதுன்னு போல். இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து அடிக்கடி வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து இடியப்பத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு மிட்டா சால்னா வைப்பாங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸி மெத்தடு தான். அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் 2 முருங்கைக்காய் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கேரட்டு, அப்புறம் பீன்ஸு எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். இந்த ஷேப்புக்கு நறுக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு குக்கரை காய வச்சு அதில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சால்னா கொஞ்சம் மிட்டா சால்னா அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை கண்டிப்பாக அதிகமாக போட்டுக்கோங்க. அஸ்கர் வந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்தான். என்னடான்னு பார்த்தா தபரக் கொடுத்துருந்தாங்களாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் அடுப்பில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மிட்டா சால்னா ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்பைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. ஒரு பச்சை வாசம் போகிறதட்டி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காய்கறி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்ன வேணால் போடலாம். அதாவது எப்படின்னா கொண்டைக்கடலை போடலாம், பட்டாணி போடலாம், பீன்ஸ் போடலாம். அந்த மிட்டா சால்னாவுக்கு நீங்கள் என்ன காய், ஆனால் நீர் விடாத காயை வச்சிங்கன்னா தான் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீர் விடுற காய் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஒரு மாதிரி சலசலன்னு வந்துடும். கடைசியில் எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த காய்கறி வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு விசில் டக்குன்னு வேக வச்சு எடுத்துடலாம். அது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தேங்காவை திருவி பேஸ்ட்டு வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினாலே போதுங்க. வேறு அதில் ஸ்பைசஸ் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். அது நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் மட்டும் அலசி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நல்லா சால்னா மிட்டா சால்னா வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிங்க. ஆனால் நான் வந்து கட்டியாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் வச்சேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக காலியாகாது. நான் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வைப்பேன். அது ஒரு விசிலே வந்து டக்குன்னு வெந்துடும். கடைசியாக வந்து லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விசிலே வந்து கண்டிப்பாக வெந்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம காய்கறி வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் சைட்லேயே பார்த்திங்கன்னா இடியப்பமும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நம்ம மிட்டா சால்னாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையாக டேஸ்ட் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸி மெத்தட் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை இடியப்பம் சப்பாத்திக்கு உண்மையாக நல்லாயிருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் பல்லு வலி அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து நான் சப்பாத்தி செய்யலை. இருந்தாலும் இடியப்பத்துக்கு வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா வந்து ஆல்ரெடி அவளே சாப்பிட்டுக்குருவோம். ஆனால் அஸ்கருக்கு மட்டும் நான் தான் ஊட்டி விடணும். அதனால் உட்காந்து அவர் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா எனக்கு கேரட் மட்டும் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுலேயுமே ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு. கடைசியாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம்
விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவங்களுக்கு இன்னும் தூக்கம் வராதுங்க. நைட்டில் தான் இவங்க ஷிஃப்ட்டே பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா விளாடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போய் தூங்குவாங்க. திரும்ப விளாடுவாங்க. இப்படி தான் டைம் போகிறதே தெரியாது. பாருங்கள் கடைசி எங்கே தூங்குறாங்கன்னு பாருங்களேன். என்னோட புர்கா பாப்பாவோட புர்காலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் தூங்குறாங்க. சரியா என்ன தெரியலன்னா மணி பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆச்சு. அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.